மாறன் வீரா சீரியல் மே 9 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் நேராக தண்டபாணி வராரு. தண்டபாணியை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாரு தண்டபாணிக்கிட்ட, எதுக்காக இங்கே வந்திருக்க, கல்யாணத்துக்கா அப்படின்னு. அதுக்கு தண்டபாணி சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சின்ன வயசுலேயே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கா. ஆனால் இப்போ நீ திடீர்னு உன் பையனை இன்னொருத்த பொண்ணுக்கு கல்யாணம் கொடுக்க போறியே. இங்கே பாரு, இத்தனை வருஷமாக என் பொண்ணு உன் பையனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் யார் என் பொண்ணை கேட்பா அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, சின்ன வயசில் உனக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு தண்டபாணி சொல்கிறாரு, என்ன இக்கட்டான சூழ்நிலை இருந்தானே என்ன, அந்த கண்மணிக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, உன் வீட்டில் தான் அந்த பொண்ணை எடுக்கணும்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஏதோ விதியால் என் பையனால் அந்த வீட்டில் 2 உயிர் போயிருக்கு. அப்படி இருக்கையில் என் பையனை கொடுத்து மட்டும்தான் அந்த குடும்பத்தோட கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோ தண்டபாணி அப்படின்னு. அப்போ தண்டபாணி சொல்கிறாரு, நீ செஞ்ச தப்புக்கு வெத்தலை பார்க்க வச்சு மன்னிப்பு கேட்டுக்க அவங்க கிட்ட அப்படின்னு. இது கேட்டுட்டு ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வெத்தலை பாக்கு வாங்கி அதில் மணிக்கிட்டேருந்து ஒரு 103 ரூபா காசை வாங்கி அந்த வெத்தலை பாக்கில் வச்சு நேராக கொண்டுட்டு வராரு. அப்போ வீராவோட அம்மா பயந்து நிற்கிறாங்க. வீராவும் பயப்படுறாங்க, எங்கே ராமச்சந்திரன் அவங்கக்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம ராமச்சந்திரன் நேராக தண்டபாணிக்கிட்ட கொண்டு போய் வெத்தலை பார்க்க கொடுத்து, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாரு. இதை பார்த்துட்டு தண்டபாணி செம்ம ஷாக் ஆகுறாரு. தண்டபாணி சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு எதிர்க்க நீ எதிரியாக நின்று பேசினாலும் நான் சமாளிச்சிருவேன். ஆனால் நீ இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, மனசு சங்கடமாக இருக்குது. இங்கே பாரு, உனக்கு என்ன, உன் பையனை இந்த கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே, வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, நான் எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போ அப்படின்னு. அப்போ தண்டபாணி சொல்கிறாரு, இல்லை நான் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை கூட்டிக்கிட்டு போகிறாரு. அப்போ மாறன் பிரீத்திக்கு நன்றி சொல்கிறாரு. பிரீத்தி ராகவனை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ராகவனும் கண்மணியும் மேடையில் உட்காந்துருக்காங்க. அப்போ சம்பிரதாயம்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த ராஜேஷோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க டக்குன்னு கண் முழிச்சு ஆஸ்பத்திரியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ கண்மணி இங்கே இல்லையா அப்படின்னு. அப்போ டாக்டரும் நர்ஸும் நிற்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம், அன்றைக்கி இவங்க சொன்னாங்க, இது மாதிரி அவங்க பையன் இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு இங்கே பார்த்துச்சு, அந்த பொண்ணை போய் இவங்க இப்படி பயமுறுத்துறாங்களே அப்படின்னு. அப்போ ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, கண்மணிக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அதுவும் அந்த குடும்பத்தோடு நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ வந்துச்சுல்ல அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்கல்ல, ஆனால் இப்போ கல்யாணம்னு சொல்கிறாங்களே, என்ன நடக்குது இங்கே, அவள் ஹஸ்பண்டு கூட அன்றைக்கி வந்திருந்தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க ராஜேஷோட அம்மா. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, என்ன மேடம் சொல்கிறீங்க, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்களா, ஆனால் இப்போ தான் கல்யாணம்னு சொல்கிறீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதான் எனக்கும் புரியலை அப்படின்னு. இது கேட்டதோட ராஜேஷோட அம்மா ஷாக் ஆகுறாங்க, என்ன கண்மணி கர்ப்பமாக இருக்காங்களா, நான் போய் கல்யாணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடுறாங்க. நேராக கரெக்டாக மண்டபத்தோட வாசலில் வராங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி மேடையில் இருக்காங்க. ராகவன் கண்மணிக்கு தாலி கட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீரன் மாறனை தேடுறாங்க, எங்கே மாறனை காணோம் அப்படின்னு. அப்போ மாறன் எட்டி இருந்து கல்யாணத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம வீரா கூப்பிட்றாங்க மாறனை, இங்கே வா அப்படின்னு. ஆனால் மாறன் சொல்கிறாரு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.